بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வெல்கம் டு ஜோர்னி டு பேரடைஸ். இன்ஷால்லா இந்த வீடியோ தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் குரான் ஓதுவோம், ஆனால் எத்தனை பேர் அதனை பொருள் உணர்ந்து ஓதுவோம் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம தமிழ் பொருளோட குரான் ஓதணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு அத்தியாயங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் 14 அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் 15 வசனங்கள் 26லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அத்தியாயம் 15 வசனங்கள் 26. ஓசை தரக்கூடிய கருப்பான களிமண்ணால் மனிதனை நிச்சயமாக நாமே படைத்தோம். அதற்கு முன்னர் ஜின்னை கடிய சூடுள்ள நெருப்பிலிருந்து நாம் படைத்தோம். நபியே, உம்முடைய இறைவன் மலக்குகளிடம் ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து மனிதனை நிச்சயமாக நான் படைக்கப் போகிறேன் என்றும், அவரை நான் செவ்வையாக உருவாக்கி அவரில் என் ஆவியிலிருந்து ஊதியதும் அவருக்கு சிரம் பணியுங்கள் என்றும் கூறியதை நினைவு கூர்வீராக. அவ்வாறே மலக்குகள் அவர்கள் எல்லோரும் சிரம் பணிந்தார்கள். இப்லீஸை தவிர அவன் சிரம் பணிந்தவர்களுடன் இருப்பதை விட்டு விலகி கொண்டான். இப்லீஸே, சிரம் பணிந்தவர்களுடனே நீயும் சேராமல் விலகி இருந்ததற்கு காரணம் என்ன என்று இறைவன் கேட்டான். அதற்கு இப்லீஸ், ஓசை தரும் கருப்பான களிமண்ணிலிருந்து நீ படைத்துள்ள ஒரு மனிதனுக்கு நான் சிரம் பணிவதற்கில்லை என்று கூறினான். அவ்வாறாயின் நீ இங்கிருந்து வெளியேறிவிடு, நிச்சயமாக நீ விரட்டப்பட்டவனாக இருக்கிறாய். மேலும் நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது சாபம் உண்டாவதாக என்று இறைவனும் கூறினான். என்னுடைய இறைவனே, இறந்தவர்கள் எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் கொடுப்பாயாக என்று இப்லீஸ் கூறினான். நிச்சயமாக நீ அவகாசம் அளிக்கப்பட்டோரில் ஒருவனாவாய், குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரும் வரையில் என்று அல்லாஹ் கூறினான். அதற்கு இப்லீஸ், என் இறைவனே, என்னை நீ வழிகேட்டில் விட்டுவிட்டதால் நான் இவ்வுலகில் வழிகேட்டை தரும் அனைத்தையும் அவர்களுக்கு அழகாக தோன்றும்படி செய்து அதன் மூலமாக அவர்கள் அனைவரையும் வழிகெடுத்தும் விடுவேன். அவர்களில் அந்தரங்க சுத்தியுள்ள உன் அருள் பெற்ற உன் நல்லடியார்களை தவிர என்று கூறினான். அதற்கு இறைவன், அந்தரங்க சுத்தியுள்ள என் நல்லடியார்களின் இந்த வழி என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும். நிச்சயமாக என் அடியார்கள் மீது உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை, உன்னை பின்பற்றி வழி கெட்டவர்களை தவிர என்று கூறினான். நிச்சயமாக உன்னை பின்பற்றும் அனைவருக்கும் நரகம் வாக்களிக்கப்பட்ட இடமாகும். அதற்கு 7 வாசல்கள் உண்டு. அவ்வாசல்கள் ஒவ்வொன்றும் பங்கிடப்பட்ட தனித்தனி பிரிவினருக்கு உரியதாகும். நிச்சயமாக பயபக்தியுடையவர்கள் சுவனபதிகளிலும் நீரூற்றுகளிலும் சுகம் பெற்று இருப்பார்கள். அவர்களை நோக்கி சாந்தியுடனும் அச்சமற்றவர்களாகவும் நீங்கள் இதில் நுழையுங்கள் என்று கூறப்படும். மேலும் அவர்களுடைய நெஞ்சங்களில் இருந்து குரோதத்தை நாம் நீக்கிவிடுவோம். எல்லோரும் சகோதரர்களாக ஒருவரையொருவர் முன்னோக்கி அரியாசனங்களில் ஆனந்தமாக அமர்ந்திருப்பார்கள். அவற்றில் அவர்களுக்கு எவ்வித சிரமமும் ஏற்படாது. அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுபவர்களும் அல்லர். நபியே, என் அடியார்களிடம் அறிவிப்பீராக, நிச்சயமாக நான் மிக்க மன்னிப்போனாகவும் மிக்க அன்புடையவனாகவும் இருக்கின்றேன். ஆயினும் நிச்சயமாக என்னுடைய வேதனையும் நோவினை மிக்கதாகவே இருக்கும் என்றும் சொல்லும். இன்னும் இப்ராஹீமின் விருந்தினர்களை பற்றியும் அவர்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் அவரிடம் வந்து, உங்களுக்கு சாந்தி சலாமுன் உண்டாவதாக என்று சொன்னபோது அவர், நாம் உங்களை பற்றி பயப்படுகிறோம் என்று கூறினார். அதற்கு அவர்கள், பயப்படாதீர், நாம் உமக்கு மிக்க ஞானமுள்ள ஒரு மகனை பற்றி நன்மாராயம் கூறுவதற்காகவே வந்திருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர், என்னை முதுமை வந்தடைந்திருக்கும் போதா எனக்கு நன்மாராயம் கூறுகிறீர்கள்? எந்த அடிப்படையில் நீங்கள் நன்மாராயம் கூறுகிறீர்கள்? உங்கள் நற்செய்தி எதை பற்றியது என கேட்டார். அதற்கு அவர்கள், மெய்யாகவே நாங்கள் உமக்கு நன்மாராயம் கூறினோம், ஆகவே நீர் அது பற்றி நிராசை கொண்டோரில் ஒருவராகி விடாதீர் என்று கூறினார்கள். வழி கெட்டவர்களை தவிர வேறெவர் தாம் இறைவனுடைய அருளை பற்றி நிராசை கொள்வர் என்று இப்ராஹிம் பதில் சொன்னார். அல்லாஹ்வின் தூதர்களே, உங்களுடைய காரியம் என்ன என்று இப்ராஹிம் கேட்டார். அதற்கு அவர்கள், குற்றவாளிகளான ஒரு கூட்டத்தாரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம்.
லூத்தின் கிளையாரை தவிர அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நாம் காப்பாற்றுவோம். ஆனால் அவர் லூத்துடைய மனைவியை தவிர நிச்சயமாக அவள் காஃபிர்களின் கூட்டத்தாரோடு பின்தங்கியிருப்பாள் என்று நாம் நிர்ணயித்து விட்டோம் என்று வானவர்கள் கூறினார்கள். இறுதியில் அத்தூதர்கள் லூத்துடைய கிளையாரிடம் வந்தபோது அவர்களை நோக்கி, எனக்கு அறிமுகமில்லாத மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று லூத் சொன்னார். அதற்கு அவர்கள், அல்ல, கூட்டத்தாராகிய இவர்கள் எதை சந்தேகித்தார்களோ அதை நாம் உம்மிடம் கொண்டு வந்திருக்கிறோம். உறுதியாக நிகழவிருக்கும் உண்மையையே உம்மிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் உண்மையாளர்களாகவே இருக்கிறோம். ஆகவே இரவில் ஒரு பகுதியில் உம்முடைய குடும்பத்தினருடன் நடந்து சென்றுவிடும். அன்றியும் அவர்களை முன்னால் செல்லவிட்டு அவர்கள் பின்னே நீர் தொடர்ந்து செல்லும். உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்கள் ஏவப்படும் இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று அத்தூதுவர்கள் கூறினார்கள். மேலும் இவர்கள் யாவரும் அதிகாலையிலேயே நிச்சயமாக வேறறுக்கப்பட்டு விடுவார்கள் என்னும் அக்காரியத்தையும் நாம் முடிவாக அவருக்கு அறிவித்தோம். லூத்தின் விருந்தினர்களாக வாலிபர்கள் வந்திருப்பதை அறிந்து அந்நகரத்து மக்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் வந்து சேர்ந்தார்கள். லூத் வந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள். ஆகவே அவர்கள் முன் என்னை நீங்கள் அவமானப்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என்னை கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்றும் கூறினார். அதற்கு அவர்கள், உலக மக்களை பற்றியெல்லாம் எங்களிடம் பேசுவதை விட்டும் நாங்கள் உம்மை தடுக்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இதோ என் புதல்வியர் இருக்கிறார்கள். நீங்கள் ஏதும் செய்தே தீர வேண்டுமென கருதினால் இவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார். நபியே, உயிர் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்கள் தாம் மதிமயக்கத்தில் தட்டழிந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே பொழுது உதிக்கும் வேளையில் அவர்களை பேரிடி முழக்கம் பிடித்து கொண்டது. பின்பு அவர்களுடைய ஊரை மேல் கீழாக புரட்டிவிட்டோம். இன்னும் அவர்கள் மேல் சுடப்பட்ட களிமண்ணாலான கற்களை பொழிய செய்தோம். நிச்சயமாக இதில் சிந்தனையுடையோருக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ், இந்த வீடியோவில் 75 வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதனை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.